டாக்டர், ஐவிஎஃப்க்கு எத்தனை அட்டம்ஸ் எடுக்கணும்னு ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர்ஸ் இருக்கா? கண்டிப்பா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இத்தனை வாட்டி தான் ஐவிஎஃப் பண்ணணும், ஒரு வாட்டி மேல பண்ணக்கூடாதுன்னு எந்த ரூல் புக்கும் கிடையாது. See, first of all, you have to understand that IVF is not a test. ஒரு வாட்டி ஃபெயில் ஆயிட்டா திருப்பி அந்த எக்ஸாமை அட்டெம்ப்ட் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. It says that we have to be much more prepared before we do our second attempt. ஒரு IVF சைக்கிள் சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா அதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. முக்கியமா எக்கோட குவாலிட்டி, ஸ்பெர்மோட குவாலிட்டி, யூட்ரஸோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு அந்த பிரெக்னன்சி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு, அதே மாதிரி எந்த விதமான இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐவிஎஃப் ஸ்டிமுலேஷன் பண்ணியிருக்காங்க, இது எல்லாம் மீறி உங்களுக்கு பிசிஓடி இருக்கா, எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ், ஃபேமிலியில ஏதாவது ஜெனடிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, உங்களோட ஏஜ், உங்க பார்ட்னரோட ஏஜ், உங்களோட லைஃப் ஸ்டைல், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் ஒரு ஐவிஎஃபோட சக்சஸை டிட்டர்மின் பண்ணுது. ஸோ இத்தனை வாட்டி தான் பண்ணணும்னு எந்த ரூலும் கிடையாது. யூஸ்வலி we attempt about 2 to 3 cycles of IVF. It is not a rule. It is just a consensus that we arrive based on worldwide statistics. இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, each cycle should be treated very independently. ஒரு சைக்கிள்ல நம்மளுக்கு ஒரு சக்சஸ் வரலன்னா அந்த சைக்கிள்ல ஃபுல்லா நம்ம ஆடிட் பண்ணணும். அதுல என்னென்ன தப்பு இருக்கு, எதெல்லாம் நம்ம மாடிஃபை பண்ணிருக்க முடியும்னு சொல்லிட்டு நம்மளோட நெக்ஸ்ட் சைக்கிள்ல அந்த சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் அவுட்கம் கொடுக்கறதுல நம்ம எய்ம் பண்ணணும். So it is not about the attempts of IVF that you have given. It is more about the strategy that we have used.